ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்க்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம செட்டப்ஸ யூஸ் பண்ணி இந்த ட்ரேடிங் வியூல ட்ரெண்ட் லைன் எப்படி மேக் பண்றது அப்படிங்கிற வீடியோ தான் இது. நான் அத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இது வந்துட்டு எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். இந்த லைன் எப்படி மேக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவுட் இருக்கும். ஸோ நீங்க செட்டப்ஸ் நம்ம பாயிண்ட்ஸ் நம்ம குடுத்துட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அத வச்சு நீங்க இந்த லைன் எப்படி மேக் பண்றீங்கங்கிற டவுட் இருக்கும். இந்த வீடியோ ஃபார் த பிகினர்ஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது என்னன்னா வந்துட்டு நம்ம வியூவர்ஸ் நம்ம சேனல்ல நம்ம ரெகுலரா வாட்ச் பண்ற ஒரு வியூவர்ஸ் வந்துட்டு இத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எப்படி ட்ரெண்ட் லைன் வந்து மேக் பண்றது ட்ரேடிங் வியூல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இது வந்து நான் மெயினா ரெடி பண்ணியிருக்கேன். அவங்கள மாரி நிறைய பிகினர்ஸ் ஆக்சுவலி டவுட் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்திக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணோம் இல்லையா செட்டப்ஸ். ஸோ அத நான் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் வியூல நான் நிஃப்டி 50க்கான இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மேக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு லைவா நான் செஞ்சு காட்ட போறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்ல ஸோ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து அது லேப்போ ஆர் மொபைல் ஃபோன் எனிதிங் நீங்க வந்து ட்ரேடிங் வியூ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ வந்து நான் இப்போ அதான் ஓப்பன் பண்ண போறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் வியூ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் பார்க்கலாம். ஸோ எஸ் திஸ் இஸ் ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் ட்ரேடிங் வியூ. ஸோ அதில ஒண்ணும் இல்லங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த சார்ட் தான் விசிபிளா இருக்கும். ஓகே. நான் சார்ட் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ சார்ட் தான் விசிபிளா இருக்கும். இதில உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ வந்து நம்ம வந்து நம்மளோட ரைட் கார்னர்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்மளோட வாட்ச் லிஸ்ட். ஸோ இங்கே தான் நம்ம வாட்ச் லிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு பாருங்களேன் நெறைய இருக்கும். விசிபிலிட்டி இருக்கும். பட் வந்து நமக்கு நீட் வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 நம்ம இந்த 2 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரைட். ஸோ வந்து இப்போ நம்ம எல்லாம் ப்ரொவைட் பண்ணுற எல்லாமே வந்து இந்த பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான ஆப்ஷன் பையிங் செட்டப்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். சம் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு இந்த 2க்கு மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செட்டப் லைன் மேக் பண்ண போகிறதும் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் நிஃப்டி 50 தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நிஃப்டி 50 பேஜில் தான் இருக்கோம். ஓகே. ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50 பேஜில் இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம வந்து ஹரிசாண்டல் லைன் மேக் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் சார்ட் விசிபிலிட்டி மட்டும் தான் இருக்கும். லைன் வந்து நம்ம தான் மேக் பண்ணணும். ஸோ நம்ம குடுக்குற ஃபர்ஸ்ட் நம்ம லைன் மேக் பண்ணிக்கலாம். அப்புறமா நான் அதில எப்படி நம்மளோட செட்டப் பாயிண்ட்ஸை வந்து அதில ஆட் பண்ணுறதுன்றத நான் சொல்றேன். ஓகே. வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நான் எல்லாம் கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. ஃபர்ஸ்ட் இப்போ ஹரிசாண்டல் லைன் எப்படி மேக் பண்ணணும்னு நான் சொல்லப் போறேன் உங்களுக்கு. நல்லா கிளியரா வாட்ச் பண்ணுங்க. இங்கே ஆப்ஷன் பாருங்க. நம்மளோட லெஃப்ட் கார்னர்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வந்து கர்சர் பாயிண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன் இது. இது நமக்கு நோ நீட். இப்போ நம்ம சூஸ் பண்ண போறது இந்த லைன் தான். ஸோ இதான் நம்மளோட ட்ரெண்ட் லைன். ஓகே. ட்ரெண்ட் லைன் மேக்கிங் தானே இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில நீங்க இந்த இத நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு வெரைட்டி ஆஃப் லைன்ஸ் இருக்கும். பட் நமக்கு வந்து நம்ம சூஸ் பண்ண போறது ஹரிசாண்டல் லைன். ஓகே. இந்த ஹரிசாண்டல் லைன் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ அத நீங்க ஒரு பிரஸ் பண்ணிட்டு இப்போ ஆல்ரெடி நான் பிரஸ் பண்ணேன். நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஸோ இத வந்து நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. ஹரிசாண்டல் லைன நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு நம்மளோட ட்ரேடிங் வியூ இருக்கு இல்லையா? நம்ம சார்ட் இருக்கு இல்லையா? சார்ட் பேஜ்ல வந்துட்டு இங்க வந்து ஒரு கிளிக் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஒரு ஹரிசாண்டல் லைன் நமக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ நான் சொன்னத நோட் பண்ணீங்கல்ல? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? லைன்ல போயிட்டு இங்க வந்துட்டு இதோட ஹரிசாண்டல் லைன் சூஸ் பண்ணி அத வந்து இங்க நம்ம கிளிக் பண்ணி இங்க நம்ம ஹரிசாண்டல் லைன் மேக் பண்ணியாச்சுங்க. இவ்வளோ தான். இதான் நம்மளோட ஹரிசாண்டல் லைன் மேக்கிங் முடிஞ்சது. பட் இது வந்து அதுவா ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ இது வந்து நமக்கான செட்டப் பாயிண்ட்ட வந்து இதில வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகே. இதான் நம்மளோட ஹரிசாண்டல் லைன். ஸோ இப்போ இத வச்சு இது மேல வந்து ஒரு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு குட்டியா ஒரு டேப் ஒண்ணு ஓப்பன் ஆகுங்க. ஓகேயா? ஸோ இங்க ஒரு குட்டி டேப் ஒண்ணு ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இது வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ் குடுத்துருப்பாங்க. இங்க நமக்கு வந்து நீட் என்னவோ நான் அத மட்டும் நான் சொல்றேன். இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. இதில வந்து நம்ம கீழ எனி டெக்ஸ்ட் இந்த பார்த்தீங்களா? இந்த ஆட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லைனுக்கு கீழ நீங்க சம் டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணும்னு விரும்புனீங்கன்னா, அத நீங்க டெக்ஸ்ட் பண்ண முடியும். பட் இப்போ நம்ம இதில இந்த வீடியோல வந்துட்டு இப்ப நான் பண்றதுல வந்து இத நான் பண்றது கிடையாது. டெக்ஸ்ட் எதுவுமே நம்ம ஃபிக்ஸ் பண்றது இல்லையா? ஸோ அதனால நான் அத எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் பாருங்க கலர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி நம்ம இதிலயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க கலர்ஸ் வெரைட்டி இருக்கும்.
அத நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, நம்ம வந்து அப்வர்ட் மொமெண்டம், டவுன்வர்ட் மொமெண்டம்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ நீங்க வந்து அப்வர்ட்க்கு சம் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். டவுன்வர்ட்க்கு சம் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். சிம்பிள். உங்களுக்கு என்ன கலர் வேணும்? இப்ப எனக்கு அப்வர்ட்ல வந்துட்டு எனக்கு வந்து எல்லோ வேணும் அப்டிங்கிற பட்சத்தில நீங்க எல்லோ சூஸ் பண்ணீங்கன்னா, உங்க லைன் வந்து எல்லோவா மாறிடும். சிமிலர்லி எனக்கு வந்து வேற கலர் வேணும்னாலும் நீங்க இந்த ஆப்ஷன சூஸ் பண்ணி, இந்த ஐகான சூஸ் பண்ணி, நீங்க வந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்க வந்து அத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேயா? இவ்ளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன். நான் தான் சொன்னேன்ல, அந்த டெக்ஸ்ட் நம்ம குடுக்குற டெக்ஸ்ட்டுக்கான கலர் சேஞ்சிங் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட லைனோட விட்த் இது. லைனோட விட்த் வந்து நான் 2 பிக்சல்ல நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து லைனோட ஸ்டைலு, இதுவுமே மல்டி ஸ்டைல் இருக்கு இல்லையா? என்ன ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோனா, நார்மல் லைன் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப இதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் செட்டிங். செட்டிங்ல தான் நம்ம போயிட்டு நம்மளோட பாயிண்ட்ட வந்துட்டு நம்ம வந்து என்டர் பண்ண போறோம். ஓகேயா? இதுதான் செட்டிங். செட்டிங்ல போயி நம்ம வந்து கோஆர்டினேட்ஸ் இருக்கு இல்லையா? இதுல தான் வந்துட்டு நம்மளோட செட்டப்ஸ் நம்ம டெய்லி கிவன் செட்டப்ஸ் குடுத்துட்டுருக்கோம் இல்லையா? டார்கெட் பாயிண்ட்ஸ். ஸோ அத வந்து நீங்க இந்த பிளேஸ்ல போய் தான் நம்ம வந்து இப்ப வந்து என்டர் பண்ண போறோம். ஓகே. தென் ஃபைனல் வந்துட்டு இங்க பாருங்க. இங்க நெக்ஸ்ட் இந்த டேப்லயே பார்த்தீங்கன்னா, இங்க லாஸ்ட் ரிமூவ் இருக்கு. ரிமூவ் ஆப்ஷன் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ இப்ப எனக்கு இந்த லைன் இருக்கு. இந்த லைன் வந்துட்டு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம மேல ஒரு 8 லைன்ஸ் அப்வர்ட் மொமெண்டம்ல ஒரு 8 டார்கெட் லைன் மேக் பண்ணியாச்சு. டவுன்வர்ட் மொமெண்டம்ல ஒரு 8 டார்கெட் லைன் மேக் பண்ணிட்டோம். பட் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஏதோ லைன் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கங்கிற பட்சத்தில அத நீங்க ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம்? ரிமூவ். ஓகே. நம்ம பின் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லைன நீங்க ஆக்சுவலி இப்போ நான் வெளியில வச்சுட்டீங்கன்னா, இது அகைன் அந்த டேப் விசிபிள் இருக்காது. மறுபடியும் ஒண்ணும் இல்ல. இந்த லைன் மேல ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த டேப் விசிபிள் ஆகும். ஸோ அகைன் எனக்கு இந்த லைன் வேண்டாம் அப்டின்னும்போது, நீங்க இத ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். இந்த லைன் வந்து ரிமூவ் ஆயிடுங்க. ஓகேயா? இப்படி தான் நம்ம வந்து லைன் மேக்கிங் நம்ம பார்த்தாச்சு. இப்படி தான் நம்ம லைன் மேக் பண்ண போறோம். இஃப் உங்களுக்கு வேணான்னா, அந்த லைன ரிமூவ் பண்ற ஆப்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் ஆக்சுவலி நேத்து நாங்க புரொவைட் பண்ணோம் இல்லையா? நம்ம சேனல்ல புரொவைட் பண்ண இன்னைக்கு ப்ரொடக்ஷன் செட்டப்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து இப்போ நான் இதுல வந்து நான் மேக் பண்ண போறேன். நான் 3 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இப்போ நான் சொன்ன ஹரிசாண்டல் நான் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இப்போ இத லைன் மேக்கிங் நான் சொல்ட்டேன். இதில எப்படி நம்ம பாயிண்ட்ட நான் இன்க்ளூட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில சொல்லியிருந்தேன் இல்லையா? செட்டிங்ல இந்த கோஆர்டினேட்ஸ்ல போயி நம்ம செட்டப் பாயிண்ட்ஸ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது ஒன் வே. ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் என்ன குடுத்துருந்தோம்? 24094 ரைட்? அப்வர்ட் மொமெண்டம்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான். ஸோ இதுக்கு குடுத்துட்டு ஓகே பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த லைன் வந்துட்டு பாருங்க, இந்த லைன் வந்துட்டு கரெக்ட்டா நம்ம நம்ம டார்கெட் பாயிண்ட் குடுத்தோம் இல்லையா? நம்மளோட செட்டப். இதுதான் நம்ம வேல்யூல இந்த லைன் வந்து செட் ஆயிடும். நம்ம குடுத்த வேல்யூல இந்த லைன் செட் ஆயிடும். இவ்ளோதான் ப்ராசஸ். ஓகேயா? இப்போ நான் இத இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா நான் பண்ணோம். ஓகே இப்போ செட்டப் இன்க்ளூட் பண்ணியாச்சு. தென் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வேணும்னா, எவ்ரி டைம் வந்து நம்ம போயிட்டு ஹரிசாண்டல் அந்த லைன்ல தான் போய் சூஸ் பண்ணணுங்கிற ஆப்ஷன் கிடையாதுங்க. இதுல ஒரு குட்டி ஷார்ட்கட் வே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு இந்த டேப் ஓப்பன் ஆகும் இல்லையா? ஸோ இங்க மோர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன சூஸ் பண்ணி, இங்க வந்து குளோனுன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா பாருங்க குளோன். ஸோ குளோன்ல போனீங்க அப்படின்னா, பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாருங்க இன்னொரு லைன் மேக் ஆயிடும். ஸோ குளோன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இன்னொன்னு கிரியேட் பண்றது தான் இல்லையா? அதே போல இன்னொன்னு கிரியேட் ஆனா அதுக்கு மீனிங் தான் குளோன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எனக்கு இதே மாரி இன்னொரு லைன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில நான் இப்படி ஈஸியா குளோன் அப்படின்னு சூஸ் பண்ணேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இன்னொரு லைன் அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். பட் அங்க நம்ம வேல்யூவ நீங்க தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்ப இப்போ இங்க போய் நீங்க செட்டிங்ல போய் சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி அத ஒரு தடவ சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்ப இன்னொரு எனக்கு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் மேல வச்சு டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அகைன் இந்த டேப் இந்த நம்ம கமெண்ட் பாக்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஓகேயா? இந்த ஹாரிசான்டல் லைன் கமெண்ட் பாக்ஸ் கோஆர்டினேட்ஸ்ல தான் இருக்கும். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இங்க வச்சும் நீங்க நம்ம டார்கெட் பாயிண்ட்ட செட் பண்ணலாம். நம்மளோட செகண்ட் டார்கெட் அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்ததுன்னா, ஸோ 24196 இருக்கு இருக்கு இல்லையா? ஸோ அகைன் நான் ஓகே பிரஸ் பண்றேன். ஸோ, இப்போ பாருங்க, அந்த லைனும் வந்துட்டு உங்களுக்கு வந்து பாருங்க செட் ஆயிருக்கும். ரைட்டா? ஸோ, நான் ஆல்ரெடி குடுத்த ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு இங்க, செகண்ட் டார்கெட் வந்து நமக்கு இங்க. ஸோ, இதுதான் நம்மளோடது செட் ஆயிருச்சு பார்த்தீங்களா? இதுதான் இப்படி தான் நம்ம வந்து லைன் மேக்கிங் பண்ணணும் வித் நம்ம செட்டப் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நான் அகைன் வந்துட்டு இதவே பாருங்க, இந்த லைன் மேல பிரஸ் பண்ணுங்க. அகைன் அந்த டேப் ஓப்பன் ஆகும். இப்போ மோர் ஆப்ஷன் போங்க. போயிட்டு குளோன் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு நமக்கு லைன் வந்து மேக் ஆயிடும். ஓகே. குளோன் குடுக்கவே உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும் உங்களோட லைன். நமக்கு வந்து 8 லைன் நீட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாரி குளோன் குடுத்து நீங்க வந்து உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செட்டப்ஸ வந்து இன்க்ளூட் பண்ணிடலாம் வீடியோல.
ஸோ இப்போ வந்து நான் தேர்ட் லைனும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை வச்சு இது மேலே வச்சு நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ நான் என் பாயிண்ட்டை நான் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். தேர்ட் செட்டப் பாயிண்ட் என்னது, தேர்ட் டார்கெட் பாயிண்ட் வந்துட்டு 24259 ரைட். ஸோ இதான் என்னோட தேர்ட் டார்கெட் அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தா. ஸோ இப்போ இதை வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஓகே கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போது நம்மளோட தேர்ட் டார்கெட்டும் கிரியேட் ஆகிடுச்சு, தேர்ட் லைன். ஸோ இப்போ நான் வந்து அப்வர்ட் மொமெண்டமில் ஒரு 3 நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம் ரைட். இப்போது சிமிலர்லி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுவே நான் வந்து டவுன்வர்டில் நம்ம மார்க்கெட் மொமெண்டம் இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் மேக் பண்ணி காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். இதனால நீங்கள் வந்து 8 பாயிண்ட்டுமே நீங்கள் வந்து இதே மாதிரி நம்ம இப்போ நான் சொன்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செட்டப் லைன் கிரியேட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் அப்வர்டில் ஒரு 3 பாயிண்ட், தென் டவுன்வர்டில் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகே. தென் இப்போ அகைன் இந்த லைன் மேலே ப்ரெஸ் பண்ணணும், மோர் ஆப்ஷன் போகணும், தென் க்ளோன். ஸோ இப்போ நீங்கள் இதில் டார்கெட் பாயிண்ட் நம்ம செட் பண்ண போகிறோம் ரைட். ஸோ டவுன்வர்டில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 23924 இல்லையா. ஸோ 23924 கொடுத்துட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டவுன்வர்ட் மொமெண்ட்டில் நமக்கு வந்து லைன் கிரியேட் ஆகிடும். ஸோ அகைன் மோர் ஆப்ஷன் போயிட்டு க்ளோன். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டே கொடுக்கலாம். பட் பாயிண்ட் என்ட்ரு பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுங்கள், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இன்றைக்கான மூவ் இருக்கும், மார்க்கெட் மூவ் இருக்கும் இல்லையா. இதோட ரிவர்சல் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடே அட்டன் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான பாயிண்ட்ஸ். ஸோ இதில் எந்த மிஸ்டேக்ஸும் வராத அளவுக்கு கிளியராக பண்ணுங்கள். இந்த லைன் மேக்கிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நான் க்ளோன் கொடுத்தோன்னே அது வந்து ஒரு மேக் ஆகும். அது பர்ட்டிகுலர் மொமெண்ட் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல அதுவா வந்து கிரியேட் ஆகும் அந்த க்ளோன். ஸோ அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த புதுசா உருவான லைன் இருக்கு இல்லையா, கிரியேட் ஆன லைன் மேல நீங்க வச்சு டபுள் கிளிக் பண்ணி உங்களோட வேல்யூஸ சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேயா? 723 ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்லா வந்துட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். என்னென்னா நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமா, நம்ம வந்து ஃபுல் பாயிண்ட் இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபுல் லைன் நம்ம மேலே அப்வர்ட்ஸில் ஒரு 8 பாயிண்ட்ஸ் லைன் கிரியேட் பண்ணியாச்சு, டவுன்வர்ட்ஸ்லேயும் ஒரு 8 லைன் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா செக் பண்ணிவிடுங்க. நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்டை தான் நம்ம ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேட் அட்டன் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே. இப்போ இதே மாதிரி தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 8ம் இதே மாதிரி இப்போ நீங்கள் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒன்லி 3 மட்டும் உங்களுக்கு ஃபார் சாம்பிளுக்காக நான் ஒரு மேல் அப்வர்டில் ஒரு 3, டவுன்வர்டில் ஒரு 3 மட்டும் நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க லைன் மேக்கிங் வித் நம்ம பாயிண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறது இவ்வளோதான். ஸோ நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நான் சொன்ன சிம்பிள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டு லைன் போயிட்டு ஹரிசாண்டல் சூஸ் பண்ணணும், லைன் மேக் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் அதை லைன் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணாலே போதும். நம்மளோட டார்கெட்ஸ் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் சிங்கிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேப் ஓப்பன் ஆகும், கலர் சேஞ்சிங் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் செட்டிங்கில் போயும் நம்ம பாயிண்ட்ஸை இன்சர்ட் பண்ண முடியும். தென் எனக்கு இந்த லைன் நான் எக்ஸ்ட்ராவாக மேக் பண்ணிட்டேங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷன் போய் க்ளோன் மேக் பண்ணியும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம லைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேயா? ஏன்னா ஒவ்வொரு டைம்லேயும் நீங்கள் ஹரிசாண்டல் ஆப்ஷன் போய் நீங்கள் சூஸ் பண்ணாமல் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு மூவிங் இருக்கும். ஸோ இது ஒரு ஷார்ட்கட். ஸோ அதனால் இந்த க்ளோன் ஆப்ஷன் போய் நீங்கள் க்ளோன் மேக் பண்ணி நம்மளோட டார்கெட் பாயிண்ட்ஸை வந்து அதில் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுதான் இப்போ வந்து நான் நிஃப்டி 50 பேஜில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து இப்படி தான் நீங்களும் லைன் மேக் பண்ணணும். நம்ம என்ட்ரி பாயிண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஒவ்வொரு என்ட்ரியை டிசைட் பண்ணுற இந்த செட்டப் பாயிண்ட்ஸ் அதை விட இம்பார்ட்டண்ட். ஸோ செட்டப் லைன் மேக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மேக் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரிவர்சல் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ப்ராப்பராக என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டுருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் த பிகினர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னமும் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுங்க. புதுசாக வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி இன்னும் நான் நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.